பார்க்கறதுக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா பேச்சு சரியில்லையே. இப்போ என்கிட்ட பேசுற மாதிரி பேசாம கொஞ்சம் கெத்தா கம்பீரமா பேசினா அப்புறம் நீயும் முழுசா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ஆயிடுவ. அப்படி என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க. ஹலோ, மை நேம் இஸ் சொக்கலிங்கம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இது போதுமானே? டேய் படுத்தாதரா. டேய் இப்படி ஏதாவது ஓவரா பண்ணி எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே நம்மளை காட்டி கொடுத்துறாத. ஓகேண்ணா சமாளிச்சிடுறேன். சார், இவங்களை பார்க்க தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்காங்க. சிஸ்டர், சார் தான் ஆதி. நீங்க அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். சார், என்னோட பேர் மேரி. நாங்கள் 15 வருஷமா ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்கிறவங்க எல்லாருமே பெற்றவங்களால கைவிடப்பட்ட ஸ்பெஷல் கிட்ஸ். எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக தான் அவங்கள படிக்க வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக பல கோடி ரூபாய் பணம் வரும். ஆனால் அந்த பணத்தை ட்ரஸ்டியாக இருக்கிறவர் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணாமல் மொத்தமாக அவர் வீட்டுக்கு கொண்டு போய் பணத்தை பதுக்கி வச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ட்ரஸ்ட் பணம் அவர் வீட்டில் தான் இருக்கு. இது சம்பந்தமா ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க அந்த ட்ரஸ்ட் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அங்க அடுக்கி வச்சிருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க கிட்ட வந்து கொடுத்தா போதும். இவங்க அந்த ட்ரஸ்ட்டை நல்லா பார்த்துப்பாங்க. இத நாம இவங்களுக்கு பண்ண உதவியா நினைக்காம ஆதரவு இல்லாம கஷ்டப்படுற அந்த குழந்தைங்களுக்கு பண்ற உதவியா நினைச்சுக்கலாம் சார். பாரதி, நீங்க பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சொல்லப்போனா இது ஒரு பெரிய கிரைம். அது எனக்கும் நல்லா தெரியும் சார். ஆனா நான் உங்களை இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண சொல்றேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு வேலிடான ரீசன் இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல. அந்த தைரியத்துல தான் இதை நீங்க எனக்காக பண்ணுவீங்கன்னு நம்பி இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நாம இப்ப பண்ண போற விஷயத்துக்கு பின்னாடி நிறைய நன்மை இருக்கு சார். நீங்களும் தவக்கலையும் சேர்ந்து போய் இந்த ரைடை நடத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நான் ஏற்பாடு பண்றேன். உங்க கூட வரத்துக்கு ஆளுங்க, நீங்க போடுறதுக்கு போலீஸ் ட்ரெஸ், தவக்கலை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வரத்துக்கான காஸ்டியூம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன் சார். நீங்க போய் அந்த ஆளோட வீட்டுல ரைடு பண்ணி அந்த பணத்தை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தான் வீட்டுல இருக்கிற பணத்துக்கு கணக்கு வச்சுக்காம இருக்கிற ட்ரஸ்டிக்கு பணம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் மாட்டான். அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. பணத்தையும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம். நாங்க இந்த வீட்டுல ரெய்டு பண்ண வந்திருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஆபீசர், என் பேரு சொக்கலிங்கம். இவரு இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். நீங்க வந்த நேரம் பார்த்து வீட்டில் ஐயா மாமாவும் வெளியே போயிருக்காங்க சார். அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறவரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா இன்கம் டேக்ஸ் ஆபீஸுக்கு எங்களுக்கு போன் வந்திருக்கு. அதை வெரிஃபை பண்றதுக்காகவும் இந்த வீட்டில் ரெய்டு பண்றதுக்காகவும் நாங்க வந்திருக்கோம். சார், அம்மாவும் ஐயாவும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்றேனே. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இன்னைக்கு இந்த வீட்டில் ரெய்டு நடந்தே ஆகணும். இது கவர்மெண்ட் ஆர்டர். அப்படியா சார்? சரி சார், கொஞ்சம் இருங்க சார். நான் அம்மா கிட்டயும் ஐயா கிட்டயும் போன்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் சார். அண்ணா இந்தாங்க. இவன் இங்க வந்து 7 அடுக்க தானே உட்காந்துருக்கான். அதான் ஒன்றும் புரியல பவானி. நானும் இவ பிளான் என்னன்னு புரியாம தான் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருக்கேன். வந்தவ சும்மா இல்லாம தைரியமா நிறைய காசு இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்னமோ இவன் நடந்துக்கிறத பார்த்தா இதை பிளான் பண்ணிருக்காளோன்னு தோணுது. நீ பதட்டப்படாத பவானி. அவளால் என்ன பண்ண முடியும்? சும்மா வீம்புக்கு 1 ரூபா 2 ரூபான்னு ஏலம் கேட்க மட்டும்தான் முடியும். அவன் நம்மளை டென்ஷன் படுத்தி பார்க்க தான் இங்கே வந்திருக்கா.
மற்றபடி அவகிட்ட காசெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பவானி, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாம, குழப்பத்துல ஒண்ணுமே புரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்திருக்கியா? இதெல்லாம் சும்மா சாம்பிள் மட்டும்தான். மெயினான ஆட்டத்தை நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆட ஆரம்பிச்ச உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறது கன்ஃபார்ம். எவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கான். பாரதி சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இவனுக்கு வந்த பணத்தெல்லாம் வச்சு பெரிய ஆட்டம் போட்டிருக்கான்னு தோணுது. ஆமாண்ணே, நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். செக்யூரிட்டி சார். இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பணம், நகையெல்லாம் வச்சிருக்கிற ரூம் எங்க இருக்கு? சார், நான் சாதாரணமாக கேட்டில் நிற்கிற ஒரு செக்யூரிட்டி சார். என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? இன்றைக்கே நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் உள்ளே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படியை தாண்டி உள்ளே வந்ததே இல்லை சார். அண்ணே, அந்த செக்யூரிட்டி சொல்றது நியாயம் தானே? இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு எப்படின்னு இதெல்லாம் தெரியும்? நாம வீட்டை மொத்தமா சல்லடை போட்டு சலிச்சு பாத்துருவோனே. எப்படியும் எங்க ஏதோ ஒரு இடத்துல பணம் இருக்கும்ல. டேய், நீ இப்போ ஆஃபீஸர். நீ தான் இங்கே வந்திருக்க மற்றவங்கள்ட்டலாம் இந்த விஷயத்த சொல்லணும். கெத்த மெயின்டைன் பண்றா. ஓகே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த வீட்ல இருக்க எல்லா ரூமையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அங்க இருக்கிற டாக்குமெண்ட், பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார், வாங்க. செக்யூரிட்டி வா. சரிண்ணே, ஃப்ளோல வந்துருச்சு. போலாண்ணே, ப்ளீஸ்ண்ணே. போடா.